ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு HTML வந்து ஒரு வெப்பேஜில் வந்து நம்ம ஒரு இமேஜ் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம சர்ச்சில் போயிட்டு நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிற இதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபைலில் போய் நியூன்னு சொல்லிட்டு ஒரு கிளிக் பண்ணால் ஒரு நியூவாக நம்மளுக்கு ஒரு பேஜ் வரும். அதில் போய் லாங்குவேஜ்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஹெச்ன்னு செலக்ட் பண்ணால் அது HTMLனு ஒரு ஆப்ஷன் வரும். ஏன் நம்ம HTML கிளிக் பண்ணுறோன்னா நமக்கு HTML வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும், நிறைய ஈஸியாக மெத்தட்ஸ் இருக்கும். ஏன்னா HTML தான் பண்ண போகிறோம், அதனால் நம்ம HTML கிளிக் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து லெஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு HTML ஓப்பன் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் கொடுத்தா அதே ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் ஓப்பன் பண்ணிக்கோ. ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் என்னன்னா இந்த சைடில் இருக்கிறதா ஓப்பன் டேக், இந்த பக்கம் ஸ்லாஷ் போட்டிருக்கிறது தான் க்ளோஸ் டேக். ஸோ இதுக்கு இடையில தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ட்ரு கொடுத்து ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு டேக் யூஸ் பண்ணுறோம். அந்த டேக் என்னன்னா ஹெட் டேக். ஹெட் டேக்குள்ள நம்ம டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஓப்பன் பண்ணுறோம். இந்த டைட்டில் டேக் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வெப்பேஜுக்கு வந்து ஒரு நேம் டைட்டில்னு சொல்லிட்டு கொடுக்கும். அது நான் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ மை பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். இதை வந்து நான் சேவ் பண்ணுறேன். இந்த ஃபைலில் போய் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இதோட நேம் வந்து ஃபைல் HTML சொல்லிட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபைல் HTML சேவ் பண்ண இடத்துல போய் ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஓப்பன் இன் டிஃபால்ட் வியர்னு கொடுத்தா இங்கே மை பேஜுங்கிற வெப் பேஜ் வந்து டைட்டில் வந்து நான் டைட்டில் கொடுத்துருக்கனால தான் இங்கே மை பேஜ்னு வருது. இப்படியே நம்ம கொடுக்கலன்னா இங்கே டைட்டில் இந்த மை பேஜ்னு வராது. ஸோ அதுக்காக தான் இங்கே நான் மை பேஜ் டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இந்த டேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பாடின்ற டேக் யூஸ் பண்ணுறோம். பாடின்ற டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்ம இமேஜ் வைக்கிறதுக்காக பாடின்ற ஒரு டேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு டேப் கொடுத்துட்டு ஷிஃப்ட் பிடிச்சி லெஸ் தென் கொடுத்துட்டு பாடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் டேகு. ஸோ இப்போ இதில் தான் நான் இமேஜ்னு சொல்லிட்டு எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். இதுக்கு ஒரு டேப் கொடுத்துட்டு லெஸ் தென் கொடுத்து இமேஜ்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். இன்ச் அதுக்கு இமேஜ் வந்து நம்ம போடணும். ஸோ இப்போ இதுக்கு ஒரு ஃபார்வேர்ட் அப்படி கொடுத்துட்டு, ஏன்னா இது நம்ம க்ளோஸ் டேக் நாமளே தான் பண்ணிக்கணும், அதனால் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கிரேட்டர் தென் கொடுக்குறேன். இந்த ஸ்லாஷ்குள்ளே தான் நான் இப்போ எல்லாத்தையும் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஸ்பேஸ் விட்டுறேன். இதுக்கு வந்து சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறேன். ஆட்ரிபியூட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதா ஒரு ஆட்ரிபியூட். ஸோ சோர்ஸ்க்கு வந்து SRCன்னு கொடுத்துட்டு இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஷிஃப்ட் பிடிச்சி டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும். ஸோ இந்த கொட்டேஷனுக்குள்ள தான் நான் இமேஜ் எப்படி வருதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ டெஸ்க்டாப் போயிட்டு ஸ்டூடெண்ட் டிஸ்க்கு போயிட்டு இமேஜ்ன்ற ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். நிறைய இமேஜஸ் கிடைக்கும். இந்த இமேஜில் வந்து நமக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த இமேஜ் வைக்கிறேன். ரைட் கிளிக் கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு கொடுத்து இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இந்த பேக்வேர்ட் ஸ்லாஷ் வந்து நான் ஃபார்வர்ட் ஸ்லாஷை மாற்றணும். இந்த இமேஜஸ்க்கு அப்புறமும் நான் இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போடணும். ஸோ திருப்பி நான் ஃபைலுக்குள்ளே போயிட்டு நான் எடுத்த ஃபைலில் வந்து இதை வந்து காப்பி பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே இது தப்பாக பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன இமேஜ் நான் கொடுத்தனோ அந்த இமேஜ் போய் ரைட் கிளிக் கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டு இதை வந்து செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் ஆல் கொடுத்துட்டு காப்பி பண்ண போகிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணது கிடைக்கும். ஸோ இப்போ இந்த சேவ் பண்ணணும். இப்போ சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த HTML இதில் போயிட்டு ஓப்பன் இன் டிஃபால்ட் வியர்னு சொன்னேன்னா அந்த ஒரு வாட்டி ஓப்பன் இன் டிஃபால்ட் வியரில் போக தேவையில்லை. இங்கே கீழே நம்ம பின் பண்ணியிருப்பாங்க ஃபோன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளிக் பண்ணிவிட்டு
ரீலோட். இது ரீலோட் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அது வரும். ஸோ இப்போ இமேஜ் வரும். ஸோ அந்த இமேஜ் வந்துருச்சு. இமேஜ் வந்து சைஸ் சின்னசு பண்ணணும், இன்னும் பார்டர் வைக்கணும், இன்னும் நிறைய ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஆல்ட்டுன்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். ஆல்ட்டு அப்படின்ற என்னன்னா நான் சொல்கிறேன். டபுள் கொட்டேஷன் கொடுக்குறோம். இந்த டபுள் கொட்டேஷன் வந்து திஸ் இமேஜ் இஸ் எரர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். திஸ் இமேஜ் எரர், இந்த ஆல்ட் அப்படி என்னன்னா இங்கே பாருங்கள். இப்போ நான் இங்கே ஒரு ஸ்லாஷ் இங்கே இருக்க நான் ஐகான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் பண்ணால் இந்த இமேஜ் வராது. ஏன்னா நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தால் இந்த இமேஜ் சின்னதாக ஒரு இமேஜ் போட்டு திஸ் இமேஜ் இஸ் எரர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்காக நம்ம ஆல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். இந்த ஐகான் வந்து போடுறேன், சேவ் பண்ணுறேன், திரும்பி குரோமில் போய் ரீலோட் பண்ணால் இந்த இமேஜ் வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆல்ட்டுன்னு சொல்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டைட்டில்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். இந்த டைட்டில்ன்ற ஆட்ரிபியூட் எதுக்குன்னா டபுள் கொட்டேஷன் கொடுக்குறோம். டைட்டில்ன்றது என்னன்னு சொல்லலாம். இப்போ குரோமில் போய் பார்க்குறேன். இங்கே 2 செகண்ட்ஸ் இப்படி வைக்கிற மவுஸை எதுவுமே சொல்லலை. ஸோ இப்போ நான் இங்கே போய் இமேஜ்னு சொல்லிட்டு போடுறேன். இமேஜ்னு கொடுத்து சேவ் பண்ணுறேன் டைட்டிலில். ஸோ திரும்பி குரோமில் போய் ரீலோட் பண்ணுறேன். ஸோ இங்கே இமேஜ்னு காட்டுது. எதுக்காக இந்த இமேஜ்னு காட்டுது? இங்கே டைட்டில் கொடுத்துருக்கனால தான் இங்கே இமேஜ்னு சொல்லிட்டு காட்டுது. இங்கே டைட்டில்ன்ற ஆட்ரிபியூட் காட்டினால தான் இமேஜ்னு சொல்லி காட்டுது. ஸோ இதுக்கு வந்து நம்ம இன்னும் நிறைய ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணோம்னா ஹைட் கம்மி பண்ணலாம், விட்த் கம்மி பண்ணலாம். ஸோ அதுக்காக ஒரு ஸ்டைல்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணோம். அதுக்கு டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து வித் அது வித்து கொடுத்துட்டு காலான் கொடுத்துட்டு 300 பிக்சல் பிஎக்ஸ்ன்னு போடணும். அதோட சைஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து இது க்ளோஸ் பண்ணுறதுனால செமிகாலன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இதோட ஹைட் வந்து எவ்வளோ வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஹைட்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணோம். ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு கோலான் கொடுத்துட்டு இதுக்கும் நமக்கு எவ்வளோ சைஸ் வேணும் அவ்வளோ வச்சுக்கலாம். 300 கொடுக்குறேன் பிக்சல். திரும்பி செமிகாலன் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு குரோமில் போய் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், நல்லா வரல. என்ன மிஸ்டேக்னு பார்க்கலாம். ஸ்டைல் ஆமாம், இங்கே ஒரு நான் டபுள் கொட்டேஷன் கொடுக்காதனால இங்கே தப்புன்னு கட்டுது. ஸோ நீங்கள் டபுள் கொட்டேஷன் கொடுக்குறேன். இங்கே இருக்கிற ஒரு கொட்டேஷன் எடுத்துடுறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் குரோமில் போய் ஓப்பன் பண்ணால் சைஸ் காட்டும். ஸோ இப்போ சைஸ் கரெக்டாக வந்துருச்சு. இதுக்கு இன்னும் நம்ம நிறைய ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணால் பார்டர்னு சொல்லிட்டு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். பார்டர் கலர் வைக்கிறது. அதுக்கு வந்து கோலான் வச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த பார்டர் சைஸ் எவ்வளோ வேணுமோ அதை வச்சுக்கலாம். நான் 12 பிக்சல் வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த பார்டரோட ஸ்டைல் எனக்கு என்ன வேணும், சாலியூடில் வேணுமா இல்லை வேணும்னு சொல்லிட்டு சாலியூட் கொடுக்குறேன். சாலிட் கொடுத்துட்டு எனக்கு வேண்டிய கலர் கொடுக்குறேன். எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். சேவ் பண்ணுறேன். குரோமில் போய் ரீலோட் பண்ணால் எனக்கு இந்த பார்டர் கலர் கிடச்சிரும். ஸோ எனக்கு இந்த பார்டர் கலர் பிடிக்கல, வேறு கலர் வேணும்னு சொல்லிட்டு நான் இந்த இமேஜில் எங்கள் பார்டரில் போய் ரைட் கிளிக் பண்ண இன்ஸ்பெக்ட் வரும். ஸோ அந்த இன்ஸ்பெக்டில் போய் கிளிக் பண்ணி
நம்மளுக்கு இந்த எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நிறைய கலர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு எந்த கலர் வேணும் அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வேண்டிய கலர் வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு இப்போதைக்கு மட்டும் தான் இந்த கலர் வேணும். எனக்கு பெர்மனெண்ட்டாக இந்த கலர் வேணும்னா இங்கே இருக்கிற இந்த கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டு இந்த எல்லோவுக்கு பதிலாக நான் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணால் இந்த குரோமில் போய் ரீலோட் பண்ணால் சேம் எனக்கு இந்த கலரே இருக்கும். அதுக்காக தான் நான் போய் காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணேன். ஸோ இப்படி தான் நம்ம எப்படி ஒரு இமேஜ் வைக்கணும்னு சொல்லிட்டு கற்றுக்கணும். ஸோ தேங்க்யூ.